துணி துவைக்கிற மிஷினு, இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின். அன்னைக்கெல்லாம் கையில் அடிச்சு துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க. அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. புள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான் படிக்கட்டில் உட்காந்த மாதிரி. இப்போ 8க்கு எங்கே போகிறது? எல்லாம் சிமெண்ட் தொட்டி ஆட்டம் மேலேருந்து இப்படி கிளம்பி வருது. புள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா வலிக்கு ஓடிடுறேன் அவன். அம்மா எங்கம்மா இடத்த காணா, நானே 15 வருஷமா காணா போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், போடா என்று ஆளு முகரையும். என்ன சோஃபாவா இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க, போடா அப்படின்னு. அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கான், நைட்டின்னு. யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேலே இருந்து 8 சிமெண்ட் தொட்டியான்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த நைட்டியே நைட்டில் தான் போடணும். சில பெண்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்குது. அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது, பால்காரன் தப்பு தப்பாக லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் பாலை. இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை விட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு, வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டார். படித்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து விட வந்துருச்சு. நாங்கள் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போகிறோம். ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? அதாவது போட்டிருக்கேன்ல, ஒன்று யாரும் இங்கே பார்க்க சொன்னது, போன் வேலையை பார்த்துட்டு போன். இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ்ஸு நம்ம உருவாக்குனதா? ஜீன்ஸுங்கிற பேண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதா? இந்த கோட்டு ஷூட்டு இது வந்து நம்ம நாட்டினுடைய பண்பாடா? இல்லை. தொப்பா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் ஆளு. வெள்ளையா இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான். கருப்பா இருந்தாலே என்ன பொண்ணு கொஞ்சம் கருப்புங்க, கொஞ்சம் டல்லு, நேரம் கொஞ்சம் டல்லுங்க. என்ன டல்லு? கேரம் போர்ட்லேயே பாருங்க, வெள்ளை காயினுக்கு 2 பாயிண்ட் வச்சிருக்கேன், கருப்பு காயினுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கேன். எவன்டா வச்சது? கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட்டை போடு, வெள்ளைக்கு 1/2 பாயிண்ட்டை போடுறேன். அப்பதான் கருப்பு மேல இருக்கிற ஒரு ஆசையே நமக்கு வரும். அந்த கருப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலர். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃப்ளக்ஸ் வெளியில் வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி நல்லா செக்கச்சிவேன்னு இருக்கான். பொண்ணை பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி கண்ணங்கரேன்னு கண்ணாடி போட்டு இப்படியே பல்லு ஏற்றி. என் தலைமையில் தான் கல்யாணம். நான் இப்படியே பார்த்துட்டு என்னடா விசாரிச்சா லவ் மேரேஜ். 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பொண்ணை எப்படா இவனால லவ் பண்ணியிருக்க முடியும்? அவன்கிட்ட கேட்டுருவான் மாப்பிள்ளைட்டு போய் கேட்டே விட்டேன். தம்பி வாங்க சார், சார் உங்கள்கிட்ட படித்தவன் சார், நான் தெரியும்டா அசோக்கு, இந்த பொண்ணை எப்படா நீ இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு. அதுக்கு எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாவன். சார் அவ எனக்கு அழகா இருக்கா சார், உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார்ன்னு சொன்னான் பாருங்க. அந்த இடத்துல அந்த மாணவன் எனக்கு எவ்வளவு பெரிய புத்திய புகட்டினான் தெரியுமா? தன் மனைவியிடம் எவன் அந்த குறிப்பிட்ட அழகை ரசிக்க தெரிகிறானோ, கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் கூட்டிட்டு வரும்போதே ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கிறான், இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம், எங்க மாமகளை கொடுக்குறேன்னாங்க, தெரியாம இதை கட்டிட்டு வந்துட்டேன்ட்டு 15ஆம் தேதி கல்யாணம் முடிச்சவன் 18ஆம் தேதி இப்படி நினைச்சான்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்காக யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம ரசித்த விஷயங்கள் கூட இன்னைக்கு மாறிடுச்சு. எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய காலகட்டம். ஒரு தடவை எம்ஜிஆருக்கு பனைமரத்தில் ஏறிக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டாங்களாம். பனைமரத்தில் ஏறிக்கிட்டே இருந்திருக்காரு. பாட்டு தொடங்கிருச்சு. 1 2 3 பா நீலகண்டன் சொல்லியிருக்காரு, பாடுங்க தலைவரை அப்படின்னு. அதோ அப்படின்ற டேய் ஒன்ன கூப்பிட்டுருக்காரு டைரக்டரை. எம்ஜிஆர் தான் கையை விரிக்காம பாட மாட்டாருன்னு தெரியும்ல, உனக்கு யார தென்னை மரத்தில் ஏறுற சீனை வைக்க சொன்னது? மாத்ரா சீனை. அவருடைய ஸ்டைலு காதல் பாட்டு பாடினாலும், புரட்சிகரமான பாட்டு பாடினாலும், தத்துவ பாட்டு பாடினாலும் இந்த கையை அசைச்சு அந்த அசைவுகளுக்கு தமிழ்நாடு கொடுத்த மரியாதை இருக்கே, அடே அப்பா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
காதல் பாட்டு பாட சொல்லுங்க. அதே ஃபார்முலா தான் காதல் பாட்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு, என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வலையிட்டு. காதல் பாட்டு. சோக பாட்டு பாட சொல்லுங்க. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அவருடைய சக்சஸே இந்த 2 கையில தான். ரசிச்சான் தமிழன். சிவாஜி கணேசன் எடுத்துங்க. டே அவ்வா, அந்த குரலுக்கும் அந்த கம்பீரத்துக்கும் சிவாஜி கணேசன் வாழ்ந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்தோம்னு நம்மெல்லாம் பெருமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். சிவபெருமான் எப்படி இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கமா? சிவபெருமான நேரடியா கொண்டு வந்த ஒரு நடிகன் அவர் ஒரு ஆள் தான். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தாக்காவான். சிவபெருமானே இப்படி சுத்தமா தமிழ் பேசியிருப்பாரான்னு சந்தேகமா. சிவபெருமான் மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்குனார். கூட நடிக்கிற நக்கீரன் அவர் ஏபி நாகராஜன். சங்கரப்ப தங்கள் குலம், சங்கரனார் கேத குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய பாடல் குற்றமா? நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா அப்படியே அழிச்சிருவார். சிவாஜி கணேசன் நடிக்கலன்னா சிவபெருமான் இப்படித்தான் இருந்தார்னு யாருக்காவது நம்ப முடியுமா? டெல்லி தமிழ் சங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தப்ப எங்க திண்டுக்கல் எம்பி ஜனாதிபதி ஒரு விருந்து கொடுக்குறாரு. 50 பேர்த்துக்கு நடுவில் என்னை பார்த்துட்டாரு. லியோனி இங்க வாங்க அப்படின்னாரு. நான் என் மகளை கூட்டு போய் வணக்கம், என்ன ஆக போற அப்படின்னு கேட்டார். டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னிச்சு என் மக. அதுக்கு அவர் சொன்ன பதில், எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாரு நோயாளி ஆகிறது அப்படின்னார். ஒரு ஜனாதிபதி ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவ்வளவு பெரிய பரபரப்பான இடத்துல அந்த குழந்தையின் பதிலுக்கு தானும் பதில் சொல்லி தன் மகிழ்ச்சியை ஒரு குழந்தையிடம் பரிமாறிக்கொண்ட ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் நமக்கு கிடைத்தவர் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றி தம்பி சொல்லும் பொழுது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்த குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலம், டேய் அப்பா, எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நேரம் எங்க பாட்டியை திட்டிகிட்டே இருப்பாரு எங்க தாத்தா. பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைங்க. அதுதான் எனக்கு பெரிய மர்மமா இருக்கு. இன்னைக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புட்றா அப்படின்னு ரொம்ப எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. 3 வயசுல எங்க தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான், எப்படி தாத்தா 16 பிள்ளை? அதுக்கு எங்க தாத்தா 3 வயசு பைய என்கிட்ட சொன்ன பதில், எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுக்கறதுதான் அப்படின்னாரு. கடவுள் கொடுத்தாராம் 16. நான் நம்பிட்டேன் 3 வயசுல. கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வருமா, எங்க பாட்டியை ஏத்திட்டு 3வது நாள் குழந்தையோட வந்துடும் பாட்டி. திரும்ப அடுத்த 10வது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துருமா வீட்டுக்கு. வண்டிக்காரன் கூப்பிடுவான் நான் பாட்டியா, பா அம்மா வாங்க, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கேன், பெருசு முன்ன பின்ன ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன இருங்க வாங்க. 16 பிள்ளைய எப்படியா? யோசிக்கவே முடியல. எங்க பாட்டியை கேட்டா, எப்படி பாட்டி 16 பிள்ளை பெத்த, ஏன் 16ஓட நிப்பாட்டிட்டேன்னு கேட்டா பாட்டி சொல்லுது, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரு அதனாலதான். தாத்தா பர்மாவுக்கு போனா இன்னும் 17, 18, 19 போயிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு? 16 குழந்தைகள், 1 2க்கு அவன் படுற பாடு, அடாடாடாடா. அதுவும் இப்ப இருக்க நிலைமையில உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா? வெங்காயம் அது படுத்துற பாடு பாருங்க. இன்னைக்கு உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுதா? முட்டைய
அவனா உருவாக்கி இருக்கான் ஒரு முட்டைன்னு பயன்படுத்துறாங்க எல்லாம். இது வந்து கோழி விட்ட முட்டை இல்லைங்க, இது மிஷின்ல செஞ்சதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனையே செஞ்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டோம். கிராமத்து வாழ்க்கை, அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு, இந்த பவானி ஆத்து பாலத்தில் பாருங்க, காலையில் 5:30 6:30 வரைக்கும் இந்த ஊரில் இருக்க விஐபியில் பூரா டவுசரு கேன்வாஸோட பார்க்கலாம். எல்லாம் எங்கே போயிட்டு இருப்பாங்க? எங்கே போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கேனாப்பா. ஏன் போகிற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டரு. அதான் கிளம்பி போகிறேன். வயிறு அவருக்கு முன்னால் போயிட்டே இருக்கு, இவரும் துரத்தி போகிறாரு. அதை பிடிக்க முடியல. யாரையும் அந்த யோசனை சொன்னது? டாக்டர் தான். அவர் எங்க? அவரும் பின்னால் வயிற்ற தள்ளிட்டு வராரு பாரு. யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு. இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுன்னா வெயிட்டு குறைக்கிறது தான். யாரை கேட்டாலும் சார் 80 கிலோ இருந்தேன் சார், 4 குறைச்சிட்டேன், 76. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன், 4 கிலோவா? எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்ல இருந்த வரலாறுலாம் சொல்லுவார். காலையில் 4 இட்லி தாங்க, மத்தியானம் ரைஸை தொடுறதே இல்லை, ஈவினிங் 4 சப்பாத்தி. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன், 4 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்படியா? 4 கிலோ குறைஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வையி அப்படின்னு நைட்டு உட்காந்து சிக்கனு அது இது மேட்ரு எல்லாம் வெளுத்தாங்க. திருப்பி 4 கிலோ ஏறிக்கிருச்சு. ஏத்த இறக்க ஏத்த இறக்க என்ன பொழப்பு பாருங்க ஒரு ஆம்பளையோட பொழப்பு. கணவன் மனைவிக்கு இடையில சில கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்? சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுற ஆளா இருப்பாங்க. என்ன பேசினாலும் கூடயே பேசுவாங்க. வாடி அப்படின்னா என்ன வாடி, சும்மா உடனே என்ன என்ன அப்படிம்பாங்க. இது ஒரு வகையான ஒரு 50-60 பேர் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குரூப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கன்னு அர்த்தம். இப்ப கை தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். இன்னொரு வகையான மனைவிமார்கள் இருப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் வாய்க்குள்ளேயே முனகுவாங்க. இந்தடி அரைஞ்சிருவேன் உடனே. ஆமா, இது 2வது வகை. இந்த 2 வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியா நம்பிடலாம். அவங்க மனசுல எந்த வஞ்சகமும் இருக்காது. யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா? நீங்க என்ன திட்டினாலும் உன்னையெல்லாம் வெட்டாம விட மாட்டேன், நீலாம் பொம்பளை அடி அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன். அந்த அம்மா என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா, சீரியல் கதாநாயகி மாதிரி. மனசுல இருக்கிறத யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசுல எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்கும்னு நம்ம ஊர்ல அருமையான பழமொழி வச்சாங்க.